வெல்கம் டு மனசே ரிலாக்ஸ். நான் சைக்காலஜிஸ்ட் லலிதா பேசுகிறேன். நீங்கள் ரொம்ப கோவப்படுறவங்களா? அடிக்கடி உங்களுக்கு கண்ட்ரோலை மாரி கோபம் வருதா? நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியலன்னு உங்களுக்கு தோணுதா? அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். 6 பேசிக் எமோஷன்ஸில் ஒன்று தான் கோபம். நம்ம மனசுக்கும் அறிவுக்கும் ஒத்துக்க முடியாத சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு கோபம் வரலாம். நம்ம நினச்ச மாதிரி செய்ய முடியலங்கிறப்ப கோபம் வரும். தாழ்வு மனப்பான்மையினால கூட கோபம் வரலாம். கோபம் ஒரு இயல்பான விஷயந்தான். சில தவறுகளை பார்க்கும்போது நமக்கு வர்ற கோபம் நியாயமானது தான். ஆனால் நியாயமில்லாத நம்ம கண்ட்ரோலை மீறி போகிற கோபம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஆபத்தானது தான். அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சரியான விஷயத்துக்கு தான் கோவப்படுறோமான்னு யோசிக்கணும். கோபப்பட்ட பிறகு அதை பற்றின குற்ற உணர்வோ அதை நியாயப்படுத்தவோ கூடாது. 2வது, கோபம் வர்றதுக்குண்டான சூழ்நிலையை பற்றி யோசித்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணணும். தவறு உங்களுடையதானாலும் சரி, எதிரில் இருக்கிறவங்களோடனாலும் சரி. 3வது, கடந்த கால கோபமான யார் மீதோ உள்ள எண்ணங்களின் பதிவுகளை இப்போ உங்கள் எதிரில் இருக்கிறவங்க மேலே காட்டுறது தப்பு. ஸோ உங்கள் பழைய எண்ணங்களை மனசுல இருந்து எடுத்துருங்க. 4வது, டிலே தி ரெஸ்பான்ஸ். உங்கள் கோபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் கொடுங்க. அதாவது 1 அல்லது 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பேச ஆரம்பிங்க. அந்த 2 நிமிஷத்தில் உங்கள் உடம்பும் மனசும் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5, ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் தோற்று போகும்போது கோபம் வந்தால் மனசுக்கு ஒரு டைவர்ஷன் கொடுங்க. 6, எந்த ஒரு விஷயத்தை நீங்களே அசியூம் பண்ணி கோவப்படக்கூடாது. கேட்கணும், என்ன ரீசன்னு கேட்கணும். அப்படி கேட்குறதால சில விஷயங்கள் புரிய வரலாம். 7, ஹெல்த் வைஸை பார்த்தோம்னா கோவப்படுறதால பிபி ஏறுது, ஹார்ட் பீட் அதிகமாகுது, டைஜஷன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம் எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் ஆகிடுது. நார்மலாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால உடலில் நமக்கு சில பாதிப்புகள் வர சான்ஸ் இருக்குது. 8, நேரத்துக்கு சாப்பிடுங்க. பசி கூட கோபத்துக்கு ஒரு காரணமாயிடும். மைண்டுக்கும் பாடிக்கும் ரிலாக்ஸேஷன் வேணும். அதனால் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் கிடைக்கும். யோகா அல்லது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டென்ஷன் ஆகும்போது ஸ்மைலி பால் யூஸ் பண்ணலாம். மனசை எப்போவுமே காமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நெகட்டிவான சிச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுங்க. நம்மக்கிட்ட வரும்போது தனியாக வர கோபம் நம்ம விட்டு போகும்போது 3 பேராக போகும். நம்ம ஆரோக்கியம், நம்ம சந்தோஷம், மற்றவங்க சந்தோஷம். ஸோ கோபம் நம்ம கண்ட்ரோலை மாரி போகாமல் பார்த்துக்கணும். கோபம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் கோபத்தை அணுகிற விதம் எமோஷ்னலாக இருக்காது, ரேஷனலாக இருக்கும். ஸோ கோபத்தை குறைப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி.